என்னங்க உங்க வீட்டு பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் சிப்ஸையும் கூல்ட்ரிங்க்ஸையும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு பசங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் சத்தே இல்லாம வெறும் ஸ்நாக்ஸா இருக்கு. காலையில பசி இல்லைன்னு சொல்றாங்க, மதியம் ஏனோ தானோன்னு சாப்பிடுறாங்க, சாயங்காலம் ஒரு சிப்ஸை தின்னுட்டு வயிறு ஃபுல்லுன்னு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஆனா கவலைப்படாதீங்க, நம்ம பாட்டி வைத்தியத்துல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. நம்ம கொஞ்சமா இந்த உணவு ஸ்டைலை மாத்தி தர பழகணும். உங்க வீட்டு பசங்களும் நல்லா ஆரோக்கியமா தெம்பா இருக்கணும்னா இதோ உங்களுக்கு ஒரு சூப்பரான டயட் பிளான். இதை ஒரு மாசம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். காலையில ராகி தோசை மாதிரி சிறுதானியத்துல கூட கொஞ்சமா நெய் சேர்த்து கொடுங்க. இது கால்சியத்தோட டேஸ்டையும் கொடுக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்காலத்துல சுண்டல் செஞ்சு கொடுங்க, இல்லனா அவல் உப்புமா பண்ணுங்க. இதுல இருக்கிற புரதம் அவங்கள நல்லா எனர்ஜியா வச்சுக்கும். ராத்திரியில பூண்டு ரசம் சாதம் செஞ்சு கொடுங்க, கூட ஒரு அப்பளம் பொரிச்சு போடுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் மஞ்சள் பால் கொடுங்க, இது அவங்க நல்லா தூங்கவும் உடம்பு நலத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். இந்த சிம்பிளான சத்தான உணவு முறையை 30 நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க பசங்க ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சமையல் அறையில இருந்து வர சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். நன்றி.